எவ்ரிடே இஸ் அ செகண்ட் சான்ஸ். எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காதுல்ல. டே 69 12 o'clock ஷிஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போது தேர்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ வந்திருக்கேன். ஓகே, இங்கே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அடுத்தது எங்கே போய் ட்ராப் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கும் அடுத்த நாளும் இந்த கோட்டு தான் வந்துட்டு வைக்க போகிறேன். எவ்ரிடே இஸ் அ செகண்ட் சான்ஸ். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு முடிய போகுது. அடுத்த ஷிஃப்ட்டு வந்துட்டு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி ஆர்டர் எல்லாம் சிங்கிளாக போட்டு ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. சரி, என்ன பண்ணுறது, போய் கொடுத்துட்டு வரும். எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காதுல்ல. டைம் இப்போது 11:15 ஆகுது நைட்டு. கடைசி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு இப்போது ரூமுக்கு போயிட்டுருக்க டைமில் சரி வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு என்னென்னா, இன்றைக்கி 7 மணிக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட்டில் 9 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். சரி, இன்றைக்கி 20 ஆர்டர்ஸ் முடிக்க முடியுமான்னு டவுட்டில் தான் இருந்தேன். ஏன்னா 11 ஆர்டர்ஸ் நம்ம செகண்ட் ஷிஃப்ட்டில் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பண்ணணுன்னா 450 வந்துட்டு இன்சென்டிவாக கிடைக்கும் அப்படின்ட்டு. சரி, 7 o'clock ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆர்டர்ஸ் 1 by 1 தான் கொடுத்துட்ருந்தாங்க. 2 ஆர்டருன்ட்டு ஒரே ஒரு டைம் தான் கொடுத்துருந்தாங்க பேட்ச் ஆர்டர். அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண விட்டாங்க. அதில் அப்படியே டிலே ஆனதில் அந்த 16 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதே பெரிய விஷயமா போச்சு. அந்த 16 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 375 இன்சென்டிவ் கிடைக்கும். இப்போ தான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இல்லை கரெக்டாக வந்து 10:55 அதை டெலிவர் பண்ணேன். முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி ரைட் பண்ணி ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோம்னா 781, இன்சென்டிவ் 375. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணோன்னா 1150 ஏதோ வரும். அப்புறம் இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தோன்னா 200 பெட்ரோல் போட்டிருக்கேன். அப்புறம் 130க்கு வந்துட்டு ஃபுட்டுக்கு போச்சு. அது எல்லாத்தையும் போக 330 போக 130 330 800 நமக்கு கையில் நிற்கும் ஹோப்ஃபுல்லி. ஓகே, நாளைக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக லீவு. போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுத்து தூங்கணும். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு.